ஹாய். இன்றைக்கி கருவாட்டு குழம்புங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊர்லலாம் மஞ்சப்பாறை கருவாடு வாங்குவாங்க. அது பீஸ் பீஸாக இருக்கும். அது குழம்புல போட்டாலே கரைஞ்சு போயிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டெலிவரி ஆனவங்களுக்கு கூட இந்த குழம்பு தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 10 15 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு அதோட ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு புளி, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் புளிப்பு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா திக்காக கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் தான் கருவாடு போடணும். கருவாடு போட்டு எல்லாம் நல்லா கொதித்து திக்காக கிரேவியாக வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடிங்க. எங்கள் ஊரில் டெலிவரி ஆனவங்களுக்கு கூட இது செஞ்சு கொடுப்பாங்க, நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.